ஒருநாள் விஜயநகரத்தில் எலிகள் மிகவும் அதிகமாகிவிட்டன. அவை வீடுகளிலும் அரண்மனையிலும் பொருட்களை சேதப்படுத்தத் தொடங்கின. இதனால் கவலைப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிய திட்டம் செய்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனை கொடுக்கப்படும். அந்த பூனைக்கு தினமும் பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்போது எலிகள் குறைந்துவிடும் என்று மன்னர் அறிவித்தார். அனைவருக்கும் ஒரு பூனை வழங்கப்பட்டது. தெனாலி ராமனுக்கும் ஒரு பூனை கிடைத்தது. அனைவரும் தங்கள் பூனைகளுக்கு தினமும் பால் கொடுத்து பராமரித்தனர். ஆனால் தெனாலிராமன் தனது பூனைக்கு பால் கொடுக்கவில்லை. ஒருநாள் மன்னர் அனைத்து பூனைகளையும் அரண்மனைக்கு கொண்டு வரச் சொன்னார். அனைவரின் பூனைகளும் குண்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் மிகவும் ஒல்லியாக இருந்தது. அதைப் பார்த்த மன்னர் கோபமடைந்தார். தெனாலிராமா, ஏன் உன் பூனை இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறது? நீ பால் கொடுக்கவில்லையா என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார், மகாராஜா, நான் பால் கொடுக்க முயன்றேன். ஆனால் என் பூனை பாலை பார்த்தாலே பயந்து ஓடிவிடுகிறது. மன்னர் அதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்படியா? இப்போது பாலை கொண்டு வா என்று உத்தரவிட்டார். உடனே ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வரப்பட்டது. அந்த பாலை பார்த்ததும் தெனாலிராமனின் பூனை உடனே பயந்து ஓடிவிட்டது. அதை பார்த்த மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்போது தெனாலிராமன் உண்மையைச் சொன்னார். மகாராஜா, முதல் நாள் நான் சூடான பாலை கொடுத்தேன். அதனால் அதன் வாய் சுட்டுவிட்டது. அதன் பிறகு அது பாலை பார்த்தாலே பயந்து ஓடுகிறது. மன்னர் சற்று யோசித்தார். பின்னர் தெனாலிராமன் தொடர்ந்தார். மகாராஜா, மக்கள் தங்கள் பூனைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாலை அவர்கள் தாங்களே குடித்து விடுகிறார்கள். அதனால்தான் பூனைகள் குண்டாக இல்லை, எலிகளும் குறையவில்லை. அதைக் கேட்ட மன்னர் உண்மையை புரிந்து கொண்டார். உடனே அவர் உத்தரவிட்டார், இனிமேல் பூனைகளுக்கு கொடுக்கப்படும் பாலை சரியாகப் பயன்படுத்துகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தைப் பார்த்து மன்னர் அவரைப் பாராட்டினார். Thanks for watching Kids Glow. See you next time.